எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஆழமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறோம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண பையன் எப்படி இஸ்ரவேலையே ஆளும் மாபெரும் ராஜாவா மாறினார். அதைவிட முக்கியமா காலங்களை தாண்டி இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற அந்த 23ஆம் சங்கீதத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு மெய்ப்பனாகவும் பின்தன் மக்களை அரவணைக்கும் ஒரு மாபெரும் விருந்தளிப்பவராகவும் கடவுளை தாவீது எப்படி பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவா அலச போறோம். ஹென்ரி வாட் பீச்சர் சொன்ன ஒரு பிரபலமான வார்த்தைகளோட இதை தொடங்கலாம். உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவங்களும் விட இந்த சில வரிகள் தான் மனிதர்களோட அதிகமான துயரங்களை அமைதிப்படுத்தியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது வெறும் கவிதை இல்லைங்க. போர் முனையில உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற வீரர்களா இருக்கட்டும், இருண்ட சிறையில தவிக்கிற கைதிகளா இருக்கட்டும், பல நூற்றாண்டுகளா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் கொடுத்தது இந்த 23ஆம் சங்கீதம் தான். அப்படி என்ன ஒரு ஆழமான விஷயம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பெத்லெஹேம்ல ஒரு சாதாரண மெய்ப்பனாதான் தாவீது தன் வாழ்க்கையை தொடங்கினார். சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவை அபிஷேகம் செய்ய வந்தப்போ தாவீதோட சொந்த அப்பாவே அவரை மறந்துட்டார் தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல ஆடு மேய்க்கிற வேலை ரொம்ப கீழ்த்தரமா பார்க்கப்பட்டுச்சு. வீட்டில் இருக்கிற கடைக்குட்டிக்கு கொடுக்கப்படுற ஆபத்தான வேலை அது. ஆனா பாருங்க, மனிதர்கள் புறக்கணிச்ச ஒருவனை, அந்த சாதாரண மெய்ப்பனை கடவுள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தார். அதுதான் வரலாற்றோட மிகப்பெரிய ஆச்சரியம். யூதேயாவோட மலைகள்ல யாருமே இல்லாத அந்த கடுமையான தனிமையில இருந்தப்போதான் தாவீதோட இதயம் உண்மையிலே சிதுக்கப்பட்டுச்சு. அவரை சுத்தி யாருமே இல்லாத அந்த நேரங்கள்ல அவர் கடவுளை தேடினார். சிங்கம், கரடின்னு கொடிய மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னோட ஆடுகளை அவர் காப்பாத்த போராடினப்போ, அந்த மரண பயம் நிறைந்த நேரங்கள்ல தான் கடவுளை தன்னோட சொந்த பாதுகாப்பாளரா அவர் ஆழமா நம்ப தொடங்கினார். அந்த தனிமையும் அந்த போராட்டங்களும் தான் அவரை ஒரு வலிமையான தலைவனா உருவாக்குச்சு. கர்த்தர் என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வரிகளை பல முறை கேட்டிருப்போம். ஆனா இது வெறும் கவிதை இல்ல, இது ஒரு தைரியமான பிரகடனம். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தருகிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவது. இத சொல்றதுக்கு நமக்கு முதல்ல மிகப்பெரிய மனத்தாழ்மை வேணும். ஏன்னா உண்மைய சொல்லணும்னா ஆடுகள் ஏற்கனவே கொஞ்சம் முட்டாள்தனமானவை, சீக்கிரமா வழிதவறி போகக்கூடியவை. நாமும் பல நேரங்கள்ல அந்த ஆடுகளை போலதான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனத்தாழ்மையோடு ஒத்துக்கணும். இதை ரொம்ப அழகா விளக்குற ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பிலிப் கெல்லர் அப்படிங்கிற ஒரு மெய்ப்பர் தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றார். செம்மறியாடுகள் அவ்வளவு சீக்கிரமா படுத்து ஓய்வெடுக்காது. அதுங்களுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, மந்தைக்குள்ள எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, முக்கியமா தொந்தரவு பண்ற ஈக்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் இந்த ஈக்கள் இருக்குல்ல, ஓயாத போன் நோட்டிபிகேஷன்கள், ஆஃபீஸ் டென்ஷன், இப்படி நிறைய. ஒரு நல்ல மெய்ப்பன் இந்த அன்றாட பதற்றங்களை நீக்கும் போது மட்டும்தான் ஆடுகளான நமக்கும் உண்மையான ஓய்வு கிடைக்குது. இங்கே ஒரு அற்புதமான வார்த்தை மாற்றம் நடக்குது, கவனிச்சிங்களா? நல்ல நேரங்கள்ல அந்த பசும்புல் மேய்ச்சல்கள்ல நடக்கும்போது தாவீது அவர் என்ன நடத்துகிறார் அப்படின்னு கடவுளை பத்தி 3ஆம் நபரா பேசுறார். ஆனா இருண்ட பள்ளத்தாக்குல நடக்கும்போது மட்டும் தேவீர் என்னோட இருக்கிறீர் அப்படின்னு நேரடியாக கடவுள்கிட்டயே பேசுறார். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை இருளடையும் போதுதான் கடவுளுடனான நம்ம உறவு மிக நெருக்கமான ஒரு உரையாடலா மாறுது. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கும்போது நம்ம ஏன் பயப்பட தேவையில்லை? இதுக்கு சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு சூப்பரான விளக்கம் கொடுக்கிறாரு. ஒரு நாயின் நிழல் நம்மை கடிக்க முடியாது, ஒரு பட்டயத்தின் நிழல் நம்மை கொல்ல முடியாது. உண்மைதானே? இருளின் பள்ளத்தாக்குல நம்ம எதிர்கொள்றது வெறும் நிழலை மட்டும்தான். ஏன்னா மெய்ப்பரோட தடியும் கோலும் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கு. அந்த இருள் நம்ம கடந்து போகலாமே தவிர கண்டிப்பா நம்ம அழிச்சிட முடியாது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதுவரைக்கும் கடவுளை ஒரு மெய்ப்பரா பார்த்த தாவீத் திடீர்னு அவரை ஒரு மாபெரும் விருந்தளிப்பவரா பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். எதிரிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய விருந்த ஆயத்தப்படுத்துற நபரா கடவுள் மாறுகிறார். அந்த காலத்து மத்திய கிழக்கு கலாச்சாரத்துல ஒருத்தர் கூட உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது முறிக்க முடியாத ஒரு உடன்படிக்கை. அது பரஸ்பர விசுவாசத்தையும் முழுமையான பாதுகாப்பையும் குறிக்குது. எதிரிகளுக்கே இதை உணர்த்துற ஒரு மாபெரும் தருணம் இது. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். எவ்வளவு அற்புதமான ஒரு உருவகம் பாருங்க. இத ராஜாக்களுக்கு பின்னாடி வர 2 மேய்க்காப்பாளர்கள் இல்லனா 2 காவல் தேவதைகள் நம்மை பாதுகாத்துக் கொண்டே வர்றதுக்கு ஒப்பிடலாம். நம்ம எதிரிகள் நமக்கு முன்னாடி நின்னாலும் இந்த 2 தேவதைகள் நம்ம பின்னாடியே வருது. இது வெறும் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமான பாதுகாப்பு இல்லைங்க. என்றென்றைக்கும் கடவுளின் வீட்டுல நாம தங்குவோம் அப்படிங்கிற நித்தியமான நம்பிக்கையோட முத்திரை இது. ஆனா தாவீதோட வாழ்க்கைய எப்போதுமே அமைதியான பசும்புல் மேய்ச்சல்களாவே இருந்துடல. அதுல்லான் குகையில அவர் சந்தித்த அழுத்தங்கள் இன்னைக்கு நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளோட அப்படியே ஒத்துப்போகுது. குடும்ப பிரச்சனைகள், தலைமைத்துவ பாரங்கள், கடந்த காலத்து நினைவுகள்னு எல்லாவற்றையும் அவர் தனிமையில எதிர்கொண்டார். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற வேலைப்பழு, மன அழுத்தம், நிராகரிப்பு, இது எல்லாத்தையும் தாவீதும் தன் வாழ்க்கையில சந்திச்சார்.
காலங்கள் மாறினாலும் மனிதர்களோட அடிப்படை போராட்டங்கள் மாறவே இல்லை, இல்லையா? இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்லைடுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கவனிங்க. நவீன கால கணக்கெடுப்பு ஒன்ன தாவீதோட வீழ்ச்சியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். தாவீது தன் வாழ்வின் உச்சக்கட்டத்துல இருந்தப்போ ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வா இருக்கும்போதுதான் மாபெரும் பாவத்துல விழுந்தார். இன்னைக்கு இருக்கிற டேட்டாவும் அதே தான் சொல்லுது. 81% மக்கள் கடவுளோட நேரம் செலவிடாத போதும் 57%தினர் உடல் சோர்வா இருக்கும்போதும் சோதனைகளுக்கு ரொம்ப ஈஸியா பலியாகிடுறாங்க. சோ நாம சோர்வா இருக்கிற நேரங்கள்ல தான் ரொம்ப விழிப்புடன் இருக்கணும். அப்படியானால் இந்த அன்றாட ஈக்களின் தொந்தரவுகளை சமாளிச்சு சோதனைகளிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கான நடைமுறை வழிகாட்டி இதோ. தொடர்ந்து ஜெபிப்பது, சோதனையான சூழல்களை தவிர்ப்பது, வேதத்தை வாசிப்பது மற்றும் நம்ம நண்பர்களுக்கு பொறுப்பாக இருப்பது. இந்த செயல்கள் மூலமா நாம கண்டிப்பா இதை வெல்லலாம். நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு போதும் நினைக்காதீங்க. கடவுள் எப்பவுமே நமக்கான ஒரு வழியை திறந்து வச்சிருக்கிறாரு. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? தாவீது தன் வாழ்க்கையில மிக இருண்ட பாவங்களை செய்த பிறகும் அவர் முழுமையா மன்னிக்கப்பட்டார். நம்ம மன உறுத்தல்ல இருந்து மறுசீரமைப்பிற்கு நம்மை கூட்டிட்டு போற ஒரே பாலம் கடவுளின் எல்லையற்ற இரக்கம் மட்டும்தான். மெவிபோசேத்த தாவீது தன் சொந்த மேசையில உட்கார வச்சு அழகு பார்த்தது போல நம்ம மாபெரும் விருந்தளிப்பவர் நம்மை தண்டிக்க விரும்பல, மாறாக தன் கிருபையால் நம்மை முழுமையா மீட்டெடுக்கவே விரும்புறார். இன்னைக்கு நீங்க உங்களோட சொந்த இருண்ட பள்ளத்தாக்கை கடந்து போயிட்டு இருக்கலாம். உங்களை சுத்தி பயமும் குழப்பமும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க சற்று பின்வாங்கி அந்த உன்னத மெய்ப்பனை உங்கள் வாழ்வில் உங்களை காக்கும் விருந்தளிப்பவரா ஏற்றுக்கொள்ள போறீங்களா? இந்த உண்மையை உணர்ந்து உங்க முழு நம்பிக்கையையும் அவர்கிட்ட அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.